எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். திட்டமிட்டு செயல்படுகின்ற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் உங்க ராசிநாதன். திட்டமிட்டு செயல்பட வேண்டும், குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், செல்வாக்கான நிலை இருக்கும். போகின்ற இடத்திற்கு ஒரு வேலையை முடித்து விட்டு தான் மறுவழி திரும்பி வருவீங்க. அப்போ ஒரு செல்வாக்கான நிலை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை வரை பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி, நண்பர்களால் ஆதரவு, வருமானத்திற்கு தடையில்லாத வருமானம், ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து. அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சிறு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மாலை வரை உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கிறது. எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாபகம், உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கை அவசியம், நிதானம் மிக மிக அவசியம். புரிஞ்சு போச்சுங்களா? சரி, இந்த நேரத்துல ஜென்ம ராசிக்குள்ள குரு, ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு என்ன பண்றாருன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம ராமர் மனத்திலே சீதையை சிறை வைத்ததும். பொதுவா ஒரு மனிதன் எப்பொழுது அதிகமாக உழைக்க ஆரம்பிக்கிறானோ, தேட தொடங்குகிறானோ, அந்த காலத்தில் தான் அந்த மனிதனுக்கு எல்லா விதமான செல்வாக்கும் உண்டாகும். ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் ஓட வைப்பார் உங்களை. திடீர்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் ஒரு இடமும் இருக்கும், வருமானத்திற்காக தொழிலுக்காக வேற ஒரு இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அததான் ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதை சிறை வைத்தது சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்தில் மட்டும்தான் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணிய பலன்கள். 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது திருமண வயதினருக்கு திருமணம், நண்பர்களுக்குள் ஒரு இணக்கம், பிரிந்து கிடந்த தம்பதிகள் கருத்து வேறுபாடு காரணமாக மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் இந்த ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு ஏற்படுத்தி கொடுப்பார். நிச்சயமாக திருமண யோகம் உண்டு. கூட்டு தொழில் லாபம் அடையும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 9ஆம் இடத்தை சனி சஞ்சரிப்பது யோகம். அதற்கு மேலாக குரு பார்ப்பது மேலும் யோகம். அப்போ சொந்த வீடு என்ற கனவு இந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது செல்வாக்கு உயரும். திடீர்னு ஒரு அரசியல் கட்சியில போவீங்க, அங்க ஒரு இடம் கிடைச்சிடும் உங்களுக்கு, அங்க செல்வாக்கு அடைஞ்சிருவீங்க. புரியுதுங்களா? இந்த நேரம் கடகராசினருக்கு செல்வாக்கினை அடைகின்ற காலமாக நேரமாக இருக்க போகுது. இதற்கு மேலாக உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சூரியன் யார் தெரியுங்களா? அரசியல்,